நீ சின்ன குரங்கு குட்டி, அது பெரிய குரங்கு குட்டி. குரங்கு சாமிங்களுக்கு வெல்கம் பேக் டு கௌதமி ஹரிணி பிளாக். சொல்லுங்க. சரி சரி, இவங்களாம் வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க, எல்லாமே நம்ம வீட்டு குட்டிங்க, செல்ல குட்டிங்க எல்லாமே. சரி, இதுக்கப்புறம் பிளாக கண்டினியூ பண்ணலாம். முக்கியமா நீ எல்லாம் செல்ல குட்டியே கிடையாது, குரங்கு குட்டி. நீ குரங்கு குட்டி, நீ சின்ன குரங்கு குட்டி, அது பெரிய குரங்கு குட்டி. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, பூஜை பண்ணுற வீட்டுக்கு. பூவெல்லாம் கீழே வந்து டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் சமையல் வேலை ஆகிட்டு இருக்குது. உள்ள டெக்கரேஷனுக்கு தேவையான ரோஸு, சம்பங்கி இதெல்லாமே வந்து கோக்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. அது ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து ஜாதி மல்லி பூ கட்டிக்கிட்டு இருக்கோம். வரவங்களுக்கு தலைக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தலைக்கு வச்சுக்கிறதுக்கு கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஜோடிப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உள்ள கிச்சன்லேயும் சமையல் வேலை தான் போயிட்டு இருக்குது, வெளியும் சமையல் வேலை தான் போயிட்டுருக்கு. இப்போ பூஜைக்கு வர சொல்லியிருக்க சாமிங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜைக்கு வர வேண்டிய ஜனங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. மழை வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மழை வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இருக்குது. இந்த பக்கம் வெளியவும் வந்து நைட்டுக்கு டிஃபன் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் இட்லி, ஒரு பக்கம் சாம்பார், வடை அப்படின்ட்டு போயிட்டு இருக்குது. நான் பாருங்கள் எங்கே உக்காந்துருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கமாக நான் உக்காந்துட்டேன், எனக்கு கால் வலிக்குது சொல்லிட்டு நான் உக்காந்துட்டேன். வீட்டில் மற்றவங்க எல்லாருமே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து வரவங்களை வந்து வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கேன். இப்போது பாத பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் வழக்கம் வந்து இப்படி தான், வர சாமிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கால் கழுவிட்டு குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தீபாரத்தனை காமிச்சு உள்ளே அனுப்புவோம். ஆமாம் ஆமாம். இப்போது உள்ளே வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பூஜைக்காக ரேடியோ செட்டில் வந்து மைக்கெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டு பாடும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. உள்ளே வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் வந்து பஞ்சாமிரத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பூஜைக்கு. நம்ம பூஜையோட அலங்காரம் இதுதான் பாருங்கள். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பூஜைக்கு வந்திருக்கிற எல்லா சாமிங்களுக்கும் வந்து பாத பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. மஞ்சள் தண்ணி, பூ, குங்குமம், சந்தனம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே வந்து நம்ம வீட்டு கன்னிசாமிங்க வச்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும். பாத பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, சாமிலையும் ஒருத்தர் அனுப்பிச்சாச்சு. இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க, வயசில் பெரியவங்க, அவங்க ஆயா தாத்தாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து காலுக்கு வந்து பாத பூஜை பண்ணிவிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோடு, அதாவது சொல்லுவாங்கள்ல, கடவுள் வந்து முதல் கடவுள் வந்து தெய்வம் வந்து நம்ம அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து இப்போ வந்து ஆயா தாத்தாக்கு வந்து அவங்க வந்து பாத பூஜை கொடுக்குறாங்க. உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் செய்வாங்களா அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எப்படி செய்வீங்க அப்படின்றது நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் எங்கள் ஊர் வழக்கம். அதே மாதிரி பாத பூஜை கொடுக்கும்போது குழந்தை இல்லாதவங்களும் வந்து கூட மாட வந்து கால் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாமே செய்வாங்க. இப்போ வந்து அவங்க தாத்தாவுக்கு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆயாவுக்கு பண்ணாங்க, இப்போ அவங்க தாத்தாவுக்கு பண்ணுறாங்க. இதுதான் வந்து எங்கள் ஊர் வழக்கம். இப்போ இவங்க தாத்தா பாட்டிக்கு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி வர சாமிங்களுக்கும் வந்து பாத பூஜை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாத பூஜை பண்ணி, அதாவது இவங்க வீட்டில் வந்து இவங்க தான் கன்னிசாமி ஃபஸ்ட்டு. அதனால் இவங்க வந்து வர சாமிங்களை வந்து அது ஒரு மரியாதை விதமாக அதை செஞ்சு அதுக்கப்புறமா வந்து உள்ளே அனுப்புவாங்க சாமிங்களை. இந்த மாதிரி வெளியில் பாத பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு சாமிங்களுக்குமே காலை கழுவி குங்குமஞ்சா வைக்கிறது தான் வந்து எங்கள் ஊர் வழக்கம். அது பாருங்கள், பக்கத்தில் எவ்வளோ பெரிய டப்பில் வந்து வச்சுருக்காங்க தண்ணி. அது எல்லாமே வந்து எல்லா சாமியும், சின்னவங்க பெரியவங்கன்னு யாருமே வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே கடவுளுக்கு சமமாக வந்து இந்த இடத்துல பாத பூஜை பண்ணுவாங்க. மழை ஐயப்பன் சோதிக்கிறார் நம்மள. சரணமையப்பா. நல்லபடியாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டு கன்னிசாமி, அதாவது எங்கள் மச்சினரோட பெரிய சாமி,
அதாவது பெரிய மகன் அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டிருக்காங்க. அதனால் வந்து அவருக்கு தான் இந்த பூஜைன்றதுனால முதல் முறை அவர் வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி வந்து மந்திரங்கள் சொல்லும்போது சாமிக்கு வந்து அவர் அர்ச்சனை தூவுறாரு. வெளியில் மழை செம்ம மழை பெய்யுது, நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஐயப்பனோட அருள் எங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். வர்ண பகவானோட ஆசீர்வாதத்தோடு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து கடவுள் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காம மழையை கொஞ்ச நேரத்தோடு பெய்ய வந்து நின்றுடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பூஜை நல்லா திருப்தியாக மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. நானும் வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்கின்னு எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த ஐயப்ப சாமி பூஜையில் நான் கலந்துக்கிறேன். எனக்கு அதுவே பெரிய திருப்தியாக இருந்துச்சு. அதுவும் எங்கள் வீட்டு பூஜைன்னும் போது அது இன்னும் மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. நான் யோசிக்க கூட இல்லை, நம்ம வந்து இந்த பூஜைக்கு வருவோம், நம்ம இந்த பூஜையில் வந்து உட்காருவோம் அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோ ஜனங்க வந்திருந்தாங்க. நான் உள்ளே வந்து உட்காருவோன்னா உட்கார மாட்டேனான்னு தெரியல. நம்ம கால் அடி போட்டு இருக்கோம், நம்ம எப்படி போய் உட்காந்து செய்ய நான் யோசித்தேன். ஆனால் ஐயப்பன் வந்து எனக்கு அந்த பூஜையை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த டைமில் நான் கடவுளுக்கு நான் ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாதீங்க. கடைசியாக பூஜை முடிஞ்சு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அன்னதானத்துலலாம் முடிச்சுட்டு